கிருத்திகைனாலே பழனி கிளம்பிடும்னு நம்ம பேஜில் எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம் தைப்பூச கூட்டம், பாத யாத்திரை கூட்டம் பழனியில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சேஞ்ச்காக செஞ்சேரி மலை கிளம்பிட்டோம். ரொம்ப நாளாக ரமேஷும் வினிதாவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, செஞ்சேரி மலை நல்லாயிருக்கும், வாங்க போகலாம் போகலான்னு. அதனால இந்த கிருத்திகைக்கு செஞ்சேரி மலை போகலான்னு சொல்லிட்டு இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் போல் அந்த அன்னைக்கு டிஸ்பேச் ஆக வேண்டிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரமேஷ் ஈரோட்லேருந்து அவனோட வாக்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது எங்களை பிக்கப் பண்ணிட்டான். 4 பேரும் ஒரே காரில் தான் போனோம். நாங்கள் செஞ்சேரி மலை ரீச் ஆகும்போது மணி 7 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் முன்ன பின்ன அந்த கோயிலுக்கு போனதில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அடிவாரத்தில் காரை பார்க் பண்ணிவிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு பூக்கடை போயிட்டு மாலை விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் மலையேற தொடங்கிட்டோம். எனக்கு மலை இவ்வளோ சிறுசாக இருக்குன்னுலாம் தெரியல. பட் மலை ஏற ஏற வந்து அந்த கோயிலை பற்றின சிறப்பை வந்து வினிதாவும் ரமேஷும் சொல்லிட்டு இருந்தாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை அங்கே வந்து ஒரு பூஜை சொன்னாங்க. அந்த பூஜை வந்து ரொம்பவே வந்து விசேஷமானது அப்படின்னு சொன்னாங்க. கூட்டம் அளவாக தாங்க இருந்தது. க்யூவில் வெயிட் பண்ணி அர்ச்சனை சீட்டு வாங்கி சாமியை திருப்தியாக பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். காற்று அவ்வளோ சிலுசிலுன்னு இருந்தது. அதுவும் அந்த வெயிலெல்லாம் மெய் சிலிர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு கோயில் ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. அப்படியே மெல்லமாக மலை இறங்கி அங்கே தீபம் போட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் பொள்ளாச்சி அமுதசுரப்பிக்கு டின்னருக்கு போயிட்டோம். அங்கே சந்தியாவும் சந்தோஷம் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிது. அங்கே முடிச்சுட்டு அடுத்து மும்பை குல்ஃபி போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதுக்கிடையில் நானும் ஆனந்தும் RXல ரொம்ப நாள் கழிச்சு ட்ராவல் பண்ணோம். ஆவலப்பம்பட்டி தாங்க ஸ்டே. அங்கே போயிட்டு யூனோ காட்சா ஜாலியாக விளையாண்டு முடிச்சுட்டு 1:30 போல் படுத்து தூங்கியாச்சுங்க. இந்த கிருத்திகை ஒரு புது கோயிலோட புது அனுபவத்தோட நல்லா இருந்தது.